ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்தரம் முனி ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रियन् परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கருவிருத்த குழிநித்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒருவிருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒருவிருத்தம் புகுதாமல் புருகேர்கொண் உரைத்த திருவிருத்த தோரடிகத்திரியில் திருநாட்டகத்தே. பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் ரிக்வேத சாரமாக திருவிருத்தம் என்கிற அத்புத பிரபந்தத்தை அருளியுள்ளார். இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அழகான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். அந்த வியாக்கியானத்தை கொண்டு நாம் பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 45வது பாசுரத்திலிருந்து அனுபவிக்க வேணும். 45வது பாசுரம் மிக விசேஷமான ஒரு பாசுரம். பெருங்கேளதார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பெறல வைத்தார் இவ்வகாலம். ஒருவர் நம் போல் வருங்கேள்பவர் உளரே தொல்லையாழி அம்சூழ் பிறப்பும் மருங்கே வரப்பெருமே சொல்லுவாழி மடநெஞ்சமே. தன்னுடைய நெஞ்சை பார்த்து பராங்குஷ நாயகி சொல்லக்கூடிய வார்த்தை இது. எம்பெருமானுடைய கருணை கட்டாட்சம் அது நம்மேல் விழுந்து விட்டது. அப்படி விழுந்ததனாலே நம்மை போன்ற நன்மையை பெற்றவர் யாரும் இல்லை. இனிமேல் நமக்கு அருகிலே இந்த சம்சார தொந்தரவுகள் எதுவுமே வாராது. இப்படிப்பட்ட நிலையை பார், வாழி மடநெஞ்சமே நீ நன்றாக வாழ்வாயாக என்று தன்னுடைய நெஞ்சுக்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார். இது எம்பெருமான் ஆழ்வாருக்கு விசேஷ கட்டாட்சம் பண்ணினதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. மயர்வர மதிலம் அருளப்பெற்றவர் ஆழ்வார் என்று சொல்லுகிறோம். அது இந்த பாசுரத்திலே நன்றாக காட்டப்படுகிறது. முதல பதவுரை அனுபவிக்கலாம். பெருங்கேழலார் பெரிய வடிவுடைய வராக நாயனார். இதிலே முக்கியமாக வராக பெருமாளை எடுத்து காட்டுகிறார். இங்கே சந்நிதியும் ஆழ்வார் திருநகரிலே வராக பெருமாளுக்கு பூவராக பெருமாளுக்கு தனி சன்னதியே இருக்கிறது. பூமி பிராட்டியோட சேர்ந்து பூவராக பெருமாள் இந்த பிரதட்சணத்திலே முதல்ல அதுதான் அந்த வராக பெருமாளுடைய சந்நிதி தான் அமைந்திருக்கும். முதல்ல கண்ணன் நவநீத கிருஷ்ணன், அதற்கு அடுத்தது வராக பெருமாள் பூமி பிராட்டியோட. அவருக்கு சந்நிதிகளிடமும் உண்டு. ஆச்சரியமான சன்னிவேஷம். அந்த வராக பெருமாளிடத்திலே ஆழ்வாருக்கு மிகுந்த ஈடுபாடு. விடாமல் கோலவராகம் ஒன்றாய் என்று கடைசியிலே கூட திருநாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய காலத்திலே கூட இந்த வராக பெருமாளுடைய விஷயத்திலே ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி அந்த வராக பெருமாள் தான் தனக்கு தன்னுடைய கருணை கட்டாட்சத்தை அளித்தான் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். பெருங்கேழலார் பெரிய வடிவுடைய வராக நாயனார் தம்முடைய மலர் விகசித்த, மலர்னா மலர்ந்த, புண்டரீகம் தாமரை பூ போன்ற பெரும் விஷாலமான கண் திருக்கண்களை, வராக பெருமாள் தன்னுடைய பெரியதாக இருக்கக்கூடிய திருக்கண்கள், தாமரை பூ போன்று மலர்ந்திருக்கக்கூடிய திருக்கண்கள், அப்படிப்பட்ட கண்களை நம்மேலே ஒருங்கே முழுதும் திரள சேர வைத்தார். நம்மேலே முழுக்க சேரும்படிக்கு அந்த திருக்கண்களை வைத்துக் கொண்டார். இவ்வகாலத்திலே இப்படிப்பட்ட காலத்திலே ஒருவர் யாராவது ஒருத்தர் நம்மை போலே வரப்பட்ட கேள்பவர்
நன்மையை உடையவர். நம்மை போன்ற நன்மையை பெற்றவர்கள் உளரே உண்டோ? யாராவது இருக்கார்களா? தொல்லை அனாதியாய் ஆழி சமுத்திரம் போல் தாண்டத்தகாததாய் அழகியதாய். இந்த இடத்துல அழகுனா குரூரம்னு அர்த்தம். அழகான சம்சாரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குரூரமான சம்சாரம், நல்ல பாம்புங்கிறது போல. குரூரமாய் சுற்றி கொண்டிருக்கிற பிறப்பும் ஜன்மமும் மருங்கே பக்கத்திலாவது எனக்கு மட்டுமில்லை என் சம்பந்தம் உடையாருக்கும் வரப்பெருமே வருமோ? மடம் இதேயமான நெஞ்சமே ஓ மனசே சொல்லு, நீ சொல், வாழக்கடவாய், நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தன்னுடைய நெஞ்சுக்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார். வியாக்கியானம் நேர அவதாரிகை குறிப்பிட்டு இல்லை. அரும்பதத்திலே ஒரு சங்கதி காட்டுகிறார் அரும்பதக்காரர். அதாவது இப்படி ஈஸ்வரன் தமக்கு தன்படியை பிரகாசிப்பித்தபடியை அனுசந்தித்து சுஷ்டரான அளவிலே சம்சாரார்ணவ மத்தியஸ்தமான நமக்கு உபகரித்தார் என்று சுஷ்டராகான் என்று சம்சாரத்தில் நின்றும் உத்தீர்ணர் ஆனவர்கள் பிறக்கடவ பேரானது நமக்கு நிலைநிற்க கூடுமோ என்று திருவுள்ளத்துக்கு கருத்தாக. அதாவது இது அரும்பதக்காரர் ஒரு அவதாரிகை காட்டுகிறார். பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகை காட்டல. போன பாசுரத்திலே எம்பெருமான் தானே தன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான் என்பதை ஆழ்வார் எடுத்து அனுபவித்தார். எம்பெருமானை, அவனுடைய பெருமைகளை, அவனுடைய ஒப்பனை, அவனுடைய பெயர், அவனுடைய உருவம், இதெல்லாம் நாம் நம்முடைய முயற்சியாலே அறிந்து கொள்ள முடியாது. அந்த பெருமையை அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவனா காட்டி கொடுத்தான் என்றால் எத்தனையோ பெரிய ரிஷிகளுக்கு கூட தெரியாதது அது எனக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்தானே என்று ஆழ்வார் ஈடுபட்டாரே. அதை பார்த்து நெஞ்சானது கேட்கிறது. நாம் இருக்கிறதோ சம்சாரத்திலே. இப்போ எம்பெருமானுடைய கருணை விழுந்தால் என்ன, அது நிலை நிற்குமா எங்கேயாவது என்று கேட்க, அதாவது சம்சாரத்தில் நின்று உத்தீர்ணரானவர்கள் பிறக்கடவ பேரானது நமக்கு நிலை நிற்கக்கூடுமோ? சம்சாரத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த பேரு கிடைத்தது என்றால் அது அவர்களுக்கு நிலை நிற்கும். ஆனால் நாம் இங்கே சம்சாரத்தில் தான் இருக்கோம், இது நமக்கு நிலை நிற்குமா? எல்லாமே இங்கே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுகிறார்களே, அதனாலே இங்கே நமக்கு இது நிலை நிற்குமா என்று கேட்க, அதற்கு ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து பதில் சொல்லுகிறார். அவனுடைய பூர்ண கட்டாட்சம் பெற்ற நமக்கு எந்த குறையும் இல்லை என்று தன்னுடைய நெஞ்சுக்கு தானே சொல்லுகிறார். நெஞ்சுக்கு சொல்றதுன்னா தனக்கு மிகவும் நெருக்கமான சிஷ்யர்களுக்கு, அடியார்களுக்கு சொல்வதாக பொதுவான கருத்து. பெருங்கேழலார் ரக்ஷத்தின் அளவன்றியிலே ரக்ஷகனுடைய பாதிப்பிருக்கிறபடி, ரக்ஷத்தின் அளவு, ரக்ஷியம்னா ரட்சிக்கப்பட வேண்டிய பதார்த்தங்கள், இந்த உலகம், அந்த உலகத்தினுடைய அளவு அன்றியிலே, அது அளவுக்கு இல்லை. எது? ரக்ஷகனுடைய பாரிப்பு. அப்ப எப்படி இருக்குன்னா அதை விட அதிகமா இருக்கு. உலகம் எவ்வளவு சின்னதா இருக்கு, எம்பெருமானுடைய அந்த கோட்டிலே ஒரு நுனியில இருக்கு. அப்ப அந்த உலகம் அவ்வளவு சின்னதா இருக்குன்னா அப்ப எம்பெருமான் எவ்வளவு பெரிய திருமேனியை உடையவனாக இருக்கணும். அதான் அந்த ரக்ஷகனுடைய பாரிப்பு இருக்கிறபடி. ரொம்ப அழகா இங்கே நாச்சியார் திருமொழி பாசுரத்தை எடுத்து இங்கே சுருக்கமாக வியாக்கியானம் பண்றார். மாசுடம்பில் நீர்வாரா மனவிலா பன்றியாய் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார். இந்த பாசுரம் பாசிதூர்த்தி கிடந்த பார்மகட்டு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மனவிலா பன்றியான். அந்த பாசுரத்துல இந்த மாசுடம்பில் நீர்வாரா பன்றியாம் தேசு, இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் எடுத்து வியாக்கியானம் பண்றார். ஏன்னா அதுதான் இங்க விஷயங்கிறதுனாலே, மாசுடம்பில் நீர்வாரா ஏறும் அழுக்கெல்லாம் ஏறும்படியாக இருக்கை. எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா மாசு உடம்பு, அதாவது அழுக்கு உடம்பு, அதுல நீர் வாரான்னா நீர் வழிந்து கொண்டிருக்கிறது, அந்த சேறு அது அப்படியே வழிந்து கொண்டிருக்கிறது. அதான் ஏறும் அழுக்கெல்லாம் ஏறும்படியாக இருக்கை. எவ்வளவு அழுக்கு இருக்கணுமோ அவ்வளவு அழுக்கும் அங்கே இருக்கும்படிக்கு எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. ஆனா அப்படி இருக்கும் பொழுதும் பன்றியாம் தேசு, வராகாவதாரத்தில் இருந்தாலும் அவனுடைய தேஜஸ் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆத்மானம் மானுஷம் மன்னியே என்று கேளலான தேஜஸுக்கு ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு இது பெருமாள் யுத்த காண்டத்திலே சொல்லக்கூடியதுதான். உங்களைப் போல ஒரு மனிதன் தான்
என்று எம்பெருமான் தானே சொல்லுகிறான் என்று அதில் எப்படி அவனுடைய தேஜஸ் மிக அதிகமாக தெரிந்ததோ, ராமாவதாரம் பண்ணி எல்லா அரக்கர்களையும் வீழ்த்தின பிறகு அவனுடைய தேஜஸ் மிக அழகாக தெரிந்தது. அதே போல இங்கேயும் எம்பெருமானுக்கு தேஜஸ் மிக அழகாக தெரிகிறது. அது எப்படி இருக்குன்னா, கேளலான தேஜஸுக்கு ஸ்ரீவைகுண்டநாதனாய் இருக்கும் தேஜஸ் போராதிருக்கை. ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை விட இங்கே வராகமாக, கேழல்னா பன்றி, பன்றியாக இருக்கக்கூடிய தேஜஸ் மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் காட்டுறாங்க. என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதியை ஈசன் மாணவர்க்கு என்பன் என்றாவது தேசமோ என்றால் அது தேசமோ. ஈசன் மாணவர்க்கு என்பதென்றால் அது தேசமோ திருவேங்கட தாணிக்கேன் ஈசனே நிறைவன் ஒன்றுமில்லேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன்னு நம்மாழ்வார் ஒளிவில் காலம் எல்லாம் பதிகத்திலே மிகவும் ஈடுபடுகிறார் எம்பெருமானிடத்திலே. என்ன சொல்றாருன்னா, என் கண் பாசம் வைத்தாய், அதனால உனக்கு தேஜஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி நீ மங்கி போயிருந்தாய். என்னிடத்திலே நீ அன்பை காட்டி உன்னுடைய கருணையை கொடுத்ததுனால உனக்கு தேஜஸ் மிக பெரிதாக ஆகிவிட்டது என்று அங்கே சொன்னாரே. அதே போலதான் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதியை, என் விஷயத்திலே பாசத்தை வைத்ததனால்தான் அவன் பரஞ்சுடர் சோதியாகவே ஆனான். அப்படிப்பட்ட சோதியை ஈசன் மாணவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ. அவன் மாணவர்களுக்கு ஈசன் என்று சொன்னால் அது ஒரு பெரிய தேஜஸ். அது அவனுடைய பெருமைக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனால் என் போன்றவர்களுக்கும் அவன் ஈசனாக இருக்கிறான் என்று சொன்னால் தானே அது அவனுக்கு தேஜஸ் என்று காட்டுகிறார். அதுக்கு விளக்கமும் சொல்றார். தன்னை அறியாதார்க்கு முகம் கொடுத்தவனுக்கு தன்படி அறியும் அவர்களுக்கு தான் முகம் கொடுத்தான் என்று இது ஒரு ஏற்றமோ. தன்னை அறியாதார்க்கு முகம் கொடுத்தவனுக்கு, அவனை பற்றி யாருன்னே தெரியாதவர்கள், அவர்கள் கூட தன்னை எம்பெருமான் காட்டி கொடுத்தான். அப்படி இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்தவர்கள், நித்தியசூரிகள், முக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள், அவர்களுக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தான்னு அது ஒரு பெரிய பெருமையா? அது ஒரு ஏற்றமா? ஒண்ணுமே தெரியாதவன் அவனுக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தான்னு சொன்னாதான் அது எம்பெருமானுடைய பெருமைக்கு நன்றாக பொருத்தமாக இருக்கும் என்று காட்டுகிறார். பெருங்கேழலார், எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? பெரிய கேழலாக இருக்கிறான். அதுக்கு ரொம்ப அழகா ஒரு பெரிய திருமொழியில 4ஆம் பத்திலே 4ஆம் பதிகம் திரு தெற்றியம்பலம் பதிகத்திலே சிலம்பினடை சிறுவரல் போல் பெரிய மேரு திருக்குழம்பில் கனகனப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்தை தனை இடந்து புல்கி கோட்டிடை வைத்து அருளிய என் கோமான் கண்டீர். அதுக்கு மேல பாசனம் இருக்கு. ஆனா இங்கே அது முக்கியம் இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த சிலம்பினடை சிறு பரல் போல் எம்பெருமான் திருவடிகளிலே அந்த வீர கடல்களை அணிந்திருக்கிறான், சிலம்பை அணிந்திருக்கிறான். அதுக்குள்ளே சின்ன சின்ன மணிகள் இருக்கும். அந்த மணிகளா எதெல்லாம் இருக்குன்னா மேருமலையெல்லாம் அந்த மணிகளா இருக்கும். அப்போ எம்பெருமானுடைய அந்த சிலம்பு எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த சிலம்பு இருக்கக்கூடிய திருவடி எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த திருமேனி எவ்வளவு பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனி அளவை உடையவன் என்பதை காட்டுவதற்காக இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுறார். சிலம்பினடை இத்தியாதி. தம் பெருங்கண் மலர், தன்னுடைய அந்த எம்பெருமானுடைய பெரிய கண், மலர்ந்திருக்கக்கூடிய கண், அதை காட்டுகிறார். பெருங்கேளலார் என்று உடம்படைய கண்ணாய் இருக்கை. பெருங்கேளலார்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய திருமேனி, அது முழுக்க திருமேனி முழுக்க கண்ணா இருக்கு. அவ்வளவு கருணை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். கண் நிறைய இருக்குன்னா கருணை நிறைய இருக்குன்னு அர்த்தம். கடல் போலே பெருத்து அது நிறைய தாமரை பூத்தார் போலே இருக்கை. ஒரு கடல் பெருசா இருக்கு, அதுல முழுக்க தாமரை பூத்து இருந்தா எப்படி இருக்கும், அது போல திருமேனி பெருசா இருக்கு, அது மேலே நிறைய கண்களாக இருக்கிறது. அப்படி கண்ணே முழுக்க இருக்கிறது. மகாவராக ஸ்புட்டபத்ம லோச்சனக, இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே எம்பெருமான் பெரிய வராகாவதாரம் எடுத்திருக்கும் பொழுதும் ஸ்புட்டபத்ம லோச்சனக, நல்ல பெரிய தாமரையை போலே அவனுடைய கண்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. தம் பெருங்கண்மலர், இப்பிரளயம் கொண்ட பூமியை எடுத்து பிராட்டிக்கு காரியம் செய்தானாய். ஸ்ரீ பூமி பிராட்டியை குளிர நோக்கி கொண்டு இருக்கிற இருப்பு. பெருங்கேளலார்னு சொல்றது அந்த எம்பெருமானை எப்படி சொல்றாரு, தம் பெருங்கண் மலர், அந்த எம்பெருமானுடைய பெரிய மலர்ந்திருக்கக்கூடிய கண்கள். அது எப்படி இருக்குன்னா, இப்பிரளயம் கொண்ட பூமியை எடுத்து, பூமி ஜலத்துக்குள்ளே பிரளய ஜலத்துக்குள்ளே போய்விட்டது, அதை எடுத்து பிராட்டிக்கு காரியம் செய்தானாய். பிராட்டிக்கு நல்லதை பண்ணினான், அவளுக்கு தேவையான உதவியை பண்ணான். ஏன்னா அவள் ஜலத்திலே
அந்த பூமியானது மூழ்கி கிடக்க அவள் வருந்தி இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு காரியம் செய்தான, அவளுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தவனாய் ஸ்ரீ பூமி பிராட்டியை குளிர நோக்கி கொண்டிருக்கிற இருப்பு. அந்த கண்களாலே பூமி பிராட்டியை குளிர நோக்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட கண்களை உடையவன். அதே கண்களால என்னையும் எம்பெருமான் நோக்கினான், என்னையும் கட்டாட்சித்தான் என்று சொல்றார். நம்மேல் அவள் பிரஜையான நம்மேல், அந்த பூமி பிராட்டியுடைய பிரஜைகள் தான் நாம் எல்லாம். எம்பெருமான் நமக்கு தந்தைன்னா பிராட்டிமார்கள் எல்லாமே நமக்கு தாயார் தான். அப்படி இந்த அவளுடைய பிரஜையான நம்மேல் ஒருங்கே, ஒருங்கேன முழுக்க, அந்த கண் முழுக்க என் மேலதான் இருக்கு. எவ்வளவுன்னா ஸ்ரீ பூமி பிராட்டி பக்கத்திலும் பாலி பாயாதபடி, பூமி பிராட்டி பக்கத்திலே கூட பாலி பாயாதுன்னா ஏதோ ஒரு சுத்தி சுத்தி பார்க்கும் பொழுதாவது படுறதான்னா அது கூட படுறது இல்லையா. முழுக்க அந்த கண் என் மேலேயே இருக்கிறது. பிறள வைத்தார், பிறள வைத்தார்னா மிக வைத்தார், நிறைய வைத்தார். நம்மால் தரிக்கப் போகிறது இல்லை, பெருமாள் தம்மால் தரிக்கப் போகிறது, ஆழ்வாரால் தரிக்கவே முடியல. அவ்வளவு அந்த கண்களுடைய கட்டாட்சம் முழுக்க ஆழ்வார் மேலே விழுகிறது. செங்கல் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றா இல்லையா. முழுக்க திறந்துடாது, முழுக்க திறந்தா எங்களாலே அந்த கட்டாட்சத்தை தாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தர என்று சொல்லிக்கிறார். ஆனா இங்க என்ன பண்ணிட்டார் பெருமான், நல்லா கண்ணை விரிச்சு முழுக்க ஆழ்வார் மேலே அந்த கட்டாட்சம் விழும்படிக்கு பார்த்தார். அது ஆழ்வாரால தரிக்கவே முடியலையா, அவ்வளவு கருணை விழுந்து விட்டது. ரொம்ப வறண்டு இருக்கக்கூடிய பூமியிலே ஒரு பாட்டம் மழை பெய்தாற் போலே இங்கே ஆழ்வார் மேலே எம்பெருமானுடைய கட்டாட்சம் விழுந்தது. இவ்வகாலம் சருகாய் கிடக்கும் மரங்களும் ஓரோ காலத்தே தளிரும் முறியுமாய் நிற்கும். அது போலே இவ்வகாலம்னா நாம் நினைக்காத காலம், நாம் எதுவுமே அக்காலம்னு சொல்றோமே, இப்படிப்பட்ட ஒரு நாம் நினைக்காத ஒரு காலத்துல இது நடந்தது. அது எதை போலன்னா சருகாய் கிடக்கும் மரங்களும், ரொம்ப வெயில் காலம் வந்துடுது, மொத்தமா சருகாய் எடுத்து, இல்லை ரொம்ப குளிர் காலத்துல வந்துடுது, எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து விட்டது. அதுக்கு கூட திரும்பவும் பூக்கும் காலம் வருமே, இலை உதிர் காலம் அடுத்தது ஏதோ ஒரு காலத்துல திரும்ப பூக்குமே. அதே போல சருகாய் கிடக்கும் மரங்களும் ஓரோ காலத்தை தளிரும் முடியுமாய் நிற்கும். அது போலே அப்படி என்னைக்காவது ஒரு நாள் அந்த சருகாய் இருக்கக்கூடிய மரங்கள் கூட நன்றாக பூத்து குலுங்குமே. அதே போல என் விஷயத்திலே இந்த காலத்திலே இது நடந்தது. ஒருவர் நம் போல் வரும் கேள்பவர் உளரே, ஆரேனும் ஒருவர் நம்மை போலே வரும் நன்மையை உடையார் உண்டோ? யாருக்காவது இதை போல நன்மை ஏற்பட்டிருக்கா? ஆழ்வார் கேட்கிறார், தைரியமா கேட்கிறார். யாருக்குமே ஏற்பட்டதில்லை. அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். சர்வேஸ்வரனுக்கு சேஷத்துவ ரசம் இல்லாமையாலே இல்லை. யாருக்கெல்லாம் இல்லைங்கிறார்? யாருக்குமே இல்லை, ஆழ்வாருக்கு மட்டும்தான் இந்த நன்மை ஏற்பட்டிருக்கு. எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கா இது என்றால் இல்லை இல்லை, அவனுக்கு தான் சேஷத்துவ ரசமே இல்லையே. அவன் சேஷியாவே இருக்கான், அதனால அவனுக்கு அடிமையா இருந்து பழக்கமே இல்லை, அந்த ருசியே அவனுக்கு தெரியாது. அதனால் அவனுக்கு இந்த நன்மை, எனக்கு ஏற்பட்ட நன்மை அவனுக்கு ஏற்படவில்லை. முக்தரும் நித்தியரும் அவ்வரியில் உள்ளாராகையாலே அவர்களுக்கு இல்லை. முக்தர் நித்தியர்லாம் அந்த உலகத்தில் இருக்கார்கள், பரமபதத்தில் இருக்கார்கள். அதனால் அவர்களுக்கு இவரை போல கஷ்டப்பட்டு இப்படி முழுக்க கட்டாட்சம் விழுந்தது, அதுவும் இவ்வுலகிலேயே விழுந்ததுங்கிறது கிடையாது. அதனால் அவர்களுக்கும் இல்லை. பத்தர் விஷய பிரவணராகையாலே அவர்களுக்கு இல்லை. பத்தர்கள்லாம் உலக விஷயத்தில் ஈடுபட்டிருக்கார்கள், அவர்களுக்கு இதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவர்களுக்கு இந்த நன்மை ஏற்படவில்லை. நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம் என்கிற வைலட்சண்யத்தை உடையவராகையாலே பிராட்டிமார்க்கு இல்லை, பிராட்டிமார்க்கும் இல்லை இந்த நன்மை. ஏன்னா அவர்கள்லாம் உயர்ந்தவர்களா இருக்கா. இதை போல தாழ்ந்தவனுக்கு இவ்வளவு கருணை கிடைத்ததுன்னா அது அவர்களுக்கும் இல்லை. ஏன்னா அவர்கள் உயர்ந்தவர்களாக அசிதேக்ஷணான்னு நல்ல கருங்கண்ணியாக இருக்கிறாள், எம்பெருமானை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கருங்கண்ணியாக இருக்கிறாள் என்கிற வைலட்சணத்தை உடையராகையாலே பிராட்டிமார்க்கும் இல்லை. இவரை போல தாழ நின்று இப்பேறு பெற்றார் இல்லை என்றபடி, இவ்வளவு தாழ்ந்தவராய் இருந்து உயர்ந்த பெயற்றை இவ்வுலகிலேயே நித்தியசூரிகள் என்ன அனுபவம் பண்ணுகிறார்களோ அதை இவ்வுலகிலேயே பெற்றாரே, இந்த பெருமை இந்த நன்மை வேறு யாருக்குமே இல்லை என்கிறபடி. தொல்லையாழியம் சூழ் பிறப்பும் மருங்கிய வர பெருமோ சொல்லு. அதை விளக்கிறார். பழையதாய் சமிருத்தமாய் பொல்லாதாய் போக்கர வளைப்பதான ஜன்மம். இந்த ஜன்மம் எப்படி இருக்கு? பழையதா இருக்கு, அனாதி காலமா இந்த பிறவி எடுத்துட்டே இருக்கார் ஆழ்வார். அதுக்கு மேல சமிருத்தமாய் நிறைய இருக்கு, 1-2 பிறவி இல்லை, எத்தனையோ பிறவிகள்.
சமிர்தமாய் பொல்லாதாய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கு ரொம்ப துன்பத்தை கொடுப்பதாக இருக்கிறது. போக்கரை வளைப்பதான, நம்ம வெளியே தப்பித்து போக முடியாதபடிக்கு நம்மை வளைத்து வைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜன்மம் என்னோடு சம்பந்தமுடையார் பக்கல் கிட்ட பெருமே. என்னோட சம்பந்தமுடையார் விஷயத்தை கிட்ட பெறுமா, வருமா, கூட பக்கத்துல வருமா? வரவே வராது. தனக்கு மட்டும் இல்லை ஆழ்வார், தன்னுடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் இந்த கஷ்டம் வராது என்று சொல்லுகிறார். அதுதான் ஆழ்வார் ஆழ்வந்தார் எடுத்து காட்டினார். மதன்மயானாம் மாதா பிதா யோதேஸ்தனையா பூதி சர்வம்யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்தியசன குலபத்தேர் உகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுடன் பிரணமாமி மூர்த்தினான்னு ஆளவந்தார் அருளி செய்தாரே, அதிலே மதன்மையானான்னு காட்டுறார். என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆழ்வாருடைய திருவடிகளே எல்லாமாக இருக்கிறது, மாதாவாக இருக்கிறது, பிதாவாக இருக்கிறது, எல்லாமாக ஆழ்வாருடைய திருவடிகளே இருக்குன்னு ஆளவந்தார் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது மதன்மையானான்னு என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்று ஆளவந்தார் சொன்னாரே, அதே போல இங்கே ஆழ்வார் எனக்கு மட்டும் இந்த துன்பங்கள் வராது என்று நான் சொல்லவில்லை, இந்த பாப்பங்கள் வராது என்று நான் சொல்லவில்லை, ஜென்மம் வராது என்று சொல்லவில்லை, என்னை சேர்ந்த எல்லாருக்குமே வராது. இப்போ எம்பெருமானார் காலத்திலே எம்பெருமானார் சம்பந்தமுடைய எல்லாருக்கும் மோட்சம். அதே போல கூரத்தாழ்வான் பேசும்போது கூரத்தாழ்வான் சம்பந்தமுடையவர்கள்லாம் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கெல்லாம் முன்னோடியா ஆழ்வார் சம்பந்தமுடைய எல்லாருக்கும் மோட்சம் என்பதை எம்பெருமான் காட்டியிருக்கான். இந்த சம்பந்தத்தை உணரணும், அதுதான் முக்கியம். ஆழ்வாருடைய சம்பந்தி நாம், ஆழ்வாருடைய திருவடிகளை பற்றி இருப்பவர்கள் நாம்னு உணர வேண்டும். அது உணர்ந்தோம்னா நமக்கும் அந்த சம்பந்தத்தினாலேயே நமக்கு நன்மை ஏற்படுறது. சொல்லு வாழி மடநெஞ்சமே, கண்டதிலெல்லாம் நாக்கு நீக்கி திரிந்த நீ சொல்லாய். நீ எப்படி இருந்த முன்னாடி? நெஞ்சுங்கிறது என்னதுக்கு? அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. உலக விஷயங்களை ஈடுபடுத்துவதற்கு அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. அதுதான் கண்டதிலெல்லாம் நாக்கு நீட்டி திரிந்த நீ, எதையெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் ஆசைப்பட்டு திரிந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட நீ சொல்லாய். நீயே இப்ப சொல்லு, உனக்கே இந்த உணர்வு ஏற்பட்டிருக்குமே, நீயே சொல்லு. வைகுந்தம் அந்நாள் குழல்வாய் விரை போல் விண்டு கழ்வாரும் மலருளவோ என்னுமா போலே. அது என்ன அடுத்தது மேல 55வது பாசுரம். அதுலேயும் இதே போலத்தான் காட்டார். இந்த வரா பெருமாளுடைய வைபவத்தை வைத்து அந்த பாசுரமும் இருக்கு. இந்த பாசுரம் எடுத்து வண்டுகளோவமின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்திலொன் பூ உண்டு கழித்து உழல்வீர்க்கு ஒன்றுரைக்கியம் ஏனமொன்றாய் மண் துகளாடி வைகுந்தம் அந்நாள் குழல்வாய் விரை போல் வெண்டு கழ்வாரும். அந்த ஏனமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் இந்த சேற்றிலே நன்றாக விளையாடி இருப்பவன். அவன் யார் விஷயத்துல ஈடுபட்டான்னா இந்த பராங்குஷ நாயகி விஷயத்துல ஈடுபட்டான். அவள் எப்படி இருக்கிறாள்னா வைகுந்தம் அந்நாள் குழல்வாய், அவளுடைய இந்த குழல் கூந்தல் அழகையெல்லாம் பார்த்தா அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த போக்கியத்தன்மையானது வைகுந்தத்தை போல இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் இங்கேயும் காட்டியிருக்கிறார் என்று எடுத்து காட்டுறார். மடநெஞ்சமே, எனக்கு பவ்யமான நீ வாழ்வாயாக, எனக்கு பவ்யமாக இருக்கிறாயே, நான் சொல்றதையெல்லாம் கேட்டு இருக்கிறாயே, நீ வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த பாசுரம். பெருங்கேளதார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறள வைத்தார் இவ்வகாலம் ஒருவர் நம் போல் வருங்கேள்பவர் உளரே தொல்லையாழியம் சூழ் பிறப்பும் மருங்கே வர மருங்கே வர பெருமே சொல்லு வாழி மடநெஞ்சமே. தொல்லை வாழி அம்சூழ் பிறப்புன்னு ஒரு பாடம் இருக்கு போல இருக்கு. தொல்லை ஆழி அம்சூழ் பிறப்புன்னு சேவிக்கிறோம் பொதுவா. தொல்லை வாழி அம்சூழ் பிறப்புன்னு ஒரு பாடம் இருக்குன்னு கேட்ட வாழியம் என்று பாடமும் அதுக்கு அனுகுணமாக பழையதாய் சொரூப பிரயுக்தமான வாழ்வை உடையோமானோம் என்று இந்த இடத்துல அதுவும் ஒரு அர்த்தம் காட்டுறார். சுவாபதேஸ்வரையில அது இருக்குங்கிறத எடுத்து காட்டியிருக்கார். அதாவது நல்ல வாழ்ச்சியை பெற்றோம், அனாதி காலமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்துக்கு பொருத்தமான வாழ்ச்சியை பெற்றோம் இப்பொழுது என்று அதுவும் ஒரு அர்த்தம் காட்டார். அடுத்தது 46ஆம் பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம் இது. ஆழ்வார் தூதுவிட்டு அவருடைய நெஞ்சை தூதுவிட்டு அந்த நெஞ்சை திரும்பி வராமல் அங்கேயே இருக்கிறது. அது துவளில் மாமணி மாடம் போன நெஞ்சு காணும். அது துவளில் மாமணி மாடத்துல தான் நினைக்கிறேன்.
அதில் தான் நிறைய அதே போல பாசுரங்களில் அங்கே அங்கே போயினாரும் ஆமாம் அங்கே தொழில் மாமணி தொழில் மாமணி தான் நினைக்கிறேன். அதுலேயும் இதே போல அர்த்தம் தான் வரும். மடநெஞ்சம் என்றும் தமதென்றும் ஓர் கருமங்கன்று கருதி விடநெஞ்சை உற்றார் விடவும் அமையும். அப்பொன் பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடிக்கு விட போய் திடநெஞ்சமாய் எம்மை நீத்து இன்றுதாரும் திரிகின்றது. அடுத்த பாசனம் அதனுடைய பதவுரை முதல் அனுபவிக்கும். அப்பொன் பெயரோன் அந்த ஹிரண்யனுடைய தடம் விஷாலமான நெஞ்சம் மார்பை கீண்ட பிளந்த பிரானார் தமது உபகாரகனான சர்வேஸ்வரனுடைய அடிக்கீழ் திருவடிகளை உத்தேசித்து ஹிரண்யகசிபுவை எம்பெருமான் கொன்றான், நரசிம்மாவதாரம் பண்ணி கொன்றான். அந்த சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை உத்தேசித்து விட மனசை அனுப்பின அளவிலே போய் அங்கே சென்று திருடமான நெஞ்சமாய் அத்தியவசாயத்தை உடைத்தானதாய் கொண்டு இங்கிருந்து போகும்பொழுது என் விஷயமாக உதவி பண்ணுகிறேன் என்று போனது. ஆனால் அங்கே போய் அவன் விஷயத்திலே உறுதியான நிலையை அடைந்து நம்மை நீத்து விட்டு இன்றுதாரும் இதுவரையிலும் திரிகின்றது, அங்கேயே சஞ்சரியான் என்றது. என்னை விட்டு போய் எனக்கு உதவி பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் அங்கேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அதனால என்னாச்சு, நெஞ்சம் மனசானது மடம் என்றும் நமக்கு விதேயம் என்றும், மடம்னா மடப்பத்தை உடையது பவ்யத்தை உடையது என்றும், தமதென்றும் இது நம்முடைய கரணம், இது என்னுடைய நெஞ்சு என்றும் எண்ணி அப்படி நினைத்து ஓர் கருமம் ஓர் காரியத்தை கருதி செய்ய நினைத்து நெஞ்சை மனசை விட தூதாக விடுகைக்கு உற்றார் விசுவசித்தவர்கள் விட அமையும். அதை விட்டுவிட வேண்டும், அந்த எண்ணத்தை விட்டுடணும். இந்த நெஞ்சு நம்மளுடைய தானே, நமக்கு பவ்யமா தானே இருக்கு, என்னுடைய கரணம் தானே, நான் இதை அனுப்புகிறேன் என்று நினைத்தால் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார். விட்டுவிட அமையும் தகும் என்று பாசுரத்துக்கான பதவுரை. முதல்ல அவதாரிகை, கொஞ்சம் பெரிய அவதாரிகை, நிறைய விஷயத்தை எடுத்து காட்டுறார். 46ஆம் பாட்டு. வாழி மடநெஞ்சமே என்று நெஞ்சை ஸ்துதித்தவாறே, என்னை இப்படி ஸ்துதிக்கிறதன், நான் என் செய்தேன் என்ன? போன பாசுரத்திலே வாழி மடநெஞ்சமேன்னு பராங்குஷ நாயகி தன்னுடைய நெஞ்சை கொண்டாடினாள். அதை பார்த்த உடனே நெஞ்சு கேட்கறது, என்னை இப்படி ஏன் கொண்டாடுகிறாய், நான் என்ன அப்படி பெருசா பண்ணிட்டேன் என்ன? அதுக்கு பராங்குஷ நாயகி சொல்லுகிறாள், இந்நாள் வரை பந்த ஹேத்துவாய் போந்த நீ அவனுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக்கி சககரித்தில்லையோ? இத்தனை நாள் வரைக்கும் பந்த ஹேத்துவாய் போந்த நீ, பந்தத்துக்கு காரணமா இருந்த நீ அவனுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக்கி, அவனுடைய கட்டாட்சத்துக்கு நான் இலக்காகும்படிக்கு பண்ணி சககரித்தில்லையோ? எனக்கு நீ உதவி பண்ணலையா? அதை பண்ணியிருக்கியே, உன்னாலே அன்றோ நான் இது பெற்றது, உன்னாலே தான் நான் இந்த நன்மையெல்லாம் பெற்றேன் என்று கொண்டாடினார். கேள், போன பாசத்தை அப்படி கொண்டாடினார். கொண்டாடின அனந்தரம் ஸ்வப்னம் போலே முன்புற்றைய அனுபவம் மானசமாய் பாஹ்ய சம்ஸ்லேஷ அபேட்சை பிறந்து அது கைவர காணாமையாலே கலங்கி இவர் படுகிற வசனத்தை கண்டு திருவுள்ளம் நான் இங்குற்றை செய்ய வேண்டுவதன் என்ன? இப்படி ஆழ்வார் பராங்குஷ நாயகி இங்கே தன்னுடைய நெஞ்சை நினைத்து கொண்டாடி அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனா அவளுக்கு அதுக்கு மேல தெரியுது. கொண்டாடின அனந்தரம், அதுக்கு மேலே அப்படி கொண்டாடின பிறகு சொப்னம் போலே முன்புற்றைய அனுபவம் மானசமாய், அதாவது சொப்னத்திலே பெற்ற அனுபவத்தை போலே முன்னாடி நடந்ததெல்லாம் மானச அனுபவமா இருக்கு, எதுவுமே வெளியில அனுபவம் ஏற்படவில்லை. அப்படி மானசமாய் பாஹ்ய சம்ஸ்லேஷ அபேட்சை பிறந்து வெளியிலேயும் அந்த எம்பெருமானுடைய கலவி ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அபேட்சை பிறந்து அது கைமாறாமையாலே, அது இவருக்கு கிடைக்கலை, ஆழ்வாருக்கு பராங்குஷனாய் கிடைக்கவில்லை. அதனாலே கலங்கி இவர் படுகிற व्यसனத்தை கண்டு, அதனால கலங்கி ஆழ்வார் துன்பப்படுகிறார். அதை பார்த்து திருவுள்ளம் கேட்கறது, ஆழ்வார் நெஞ்சானது கேட்கறது, நான் இங்குற்றை செய்ய வேண்டுவதன் என்ன, நான் இங்க என்ன பண்ண வேண்டும் உமக்கு சொல்லுமே
என்று நெஞ்சானது ஆழ்வாரை பார்த்து கேட்க, அப்பொழுது சொல்லுகிறார் என்ன, அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ் போய் என் தசையே அறிவி என்று திருவுள்ளத்தை தூது விட்டார். முதல்ல என்ன நடக்கிறதுங்கிறது சொல்றார். ஆழ்வார் உடனே சொல்றாரு, நம்முடைய நெஞ்சு பரவாயில்ல, நமக்கு உதவி பண்றதுக்காக கேட்கறதே, சரி என்ன கேட்கறது, என்ன பண்ணணும் தானே கேட்கறது, சொல்லலாம். நீ என்ன பண்ணி இப்ப நேரே அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார், அந்த ஹிரண்யகசிபுவை அவனுடைய மார்பை நன்றாக கிழித்த உபகாரகன், பிரான்னா உபகாரகன், அந்த எம்பெருமானிடத்திலே அந்த கீண்ட பிரானார் தமது அடி கீழ் போய், அந்த எம்பெருமானுடைய திருவடி கீழே போய் என் தசையை அறிவி, என்னுடைய நிலை என்ன என்பதை அவருக்கு தெரிவி என்று திருவுள்ளத்தை தூதுவிட்டார் என்று தம்முடைய திருவுள்ளத்தை அங்கே தூதுவிடுகிறார். அது மீண்டு வர காணாமையாக நோவுபடுகிறார். அந்த நெஞ்சு என்ன பண்ணிருக்கணும், போய் உடனே வேகமாக எம்பெருமானை சேவித்து அவனிடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி வேண்டிய செய்தியை வாங்கி கொண்டு வேகமாக திரும்பி வந்திருக்கணுமே, அது பண்ணவில்லை. அதனால என்ன ஆயிடுத்து, ஆழ்வாருக்கு சோகம் வந்து விட்டது, சோகித்தார், நோவுபடுகிறார், மிகவும் துன்பம் அடைகிறார். சொன்ன உடனே ஒரு கேள்வி வந்துடுது, பெருங்கேளலார் என்று ஸ்ரீ வராகமான அவதாரத்தை ஆசைப்பட்டு ஸ்ரீ நிருசிம்மமான இடத்தே தூது விடுவான் என்னில். முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். போன பாசுரத்துல வராக அவதாரத்தை அனுபவித்தாள் பராங்கோஷனாகி, இந்த பாசுரத்திலே நரசிம்மன் பெருமானுக்கு தூது விடுகிறாள். இது எதனாலே, ஒருத்தருக்கு ஆசைப்பட்ட, ஒருத்தர் விஷயத்துல ஆசைப்பட்ட அவருக்கு தானே தூது விடணும், இங்கே நரசிம்மனுக்கு தூது விடுகிறார் என்றால் அதுக்கு பதில் சொல்கிறார், தூது விடுவான் என்னில் இரண்டு அவதாரமும் ஆசிரிதார்த்தமாகையாலே விடுகிறார். ரெண்டு அவதாரமும் அடியார்களுக்காக வந்ததுதான். இங்கே பூமி பிராட்டிக்காக வந்தான் எம்பெருமான் வராக அவதாரத்திலே, அங்கே பிரகலாதாழ்வானுக்காக எம்பெருமான் நரசிம்மனாக தோன்றினான். அப்படி இருக்கிறதுனால இந்த சாமியம் இருக்கிறதுனாலே இங்கே விடுவதற்கு பதிலாக அங்கே தூது விட்டார். மடநெஞ்சம் என்று கீழே சர்வேஸ்வரன் மேல் விழுவதற்கு அல்லேன் என்னாதே ஆவிமுக்கியத்தை பண்ணி அதுக்கு உடன்பட்டது என்று நெஞ்சை கொண்டாடினார். ஒரே ஆழ்வாரே நெஞ்சை கொண்டாடவும் கொண்டாடுகிறார், நிந்திக்கவும் நிந்திக்கிறார். அது எதனாலேங்கிறத விளக்குறார். மடநெஞ்சம் என்று, மடநெஞ்சனா எனக்கு பவ்யமான நெஞ்சே என்று கீழே சர்வேஸ்வரன் மேல் விழுவதற்கு, கீழே சர்வேஸ்வரன் ஆழ்வாரை விரும்பி ஏற்றுக்கொள்ள வருகிறான். அப்படி வர அல்லேன் என்னாதே, அவனை பார்த்து இல்ல இல்ல நீ எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல், அல்ல அல்லேன் என்னாதே ஆபிமுக்கியத்தை பண்ணி அந்த எம்பெருமான் விஷயத்திலே அபிமுகமாக இருந்து கொண்டு அவனை பார்த்து ஆசையாக பார்த்து கொண்டு இருந்து கொண்டு அதுக்கு உடன்பட்டது என்று நெஞ்சை கொண்டாடினார். அதுக்கு நெஞ்சானது உடன்பட்டதே, அதுக்காக நெஞ்சை கொண்டாடினார். இப்போது அந்நெஞ்சை இன்னாதாகிறார், அதே நெஞ்சை பார்த்து இப்பொழுது துன்பப்படுகிறார். இன்னாதாகிறார்னா கோபப்படுகிறார். இப்போது இன்னாதாகிறதென், அப்போது கொண்டாடுகிறதென் என்னில். இப்ப ஏன் கோபப்படுறார், அப்ப ஏன் கொண்டாடினார் என்றால் அதுக்கு விளக்கம் சொல்றார். ஆசை கரை புரளும்படி அதுக்கு தானே கிருஷியை பண்ணி ஆசைக்கு இரையிட்டு இனி பிராப்தியால் அல்லது நடவாத சமயத்திலே அதுக்கு தான் சககரியாதே தன்னை கொண்டு அகல நின்றது என் என்று இன்னாதாகிறார். இப்ப ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார் நெஞ்சிடத்திலே என்றால் அதுக்கு பதில் சொல்றார். ஆசை கரை புரளும்படி அதுக்கு தானே கிருஷியை பண்ணி, இந்த எம்பெருமான் விஷயத்திலே நன்றாக ஆசை பெருகும்படிக்கு அதுக்கு தானே கிருஷியை பண்ணி ஆசைக்கு இரையிட்டு இனி பிராப்தியால் அல்லது நடவாத சமயத்திலே அந்த ஆசைக்கு இனிமே இறை கொடுக்க வேண்டும். அந்த பிராப்தி அடைந்தாதான் உயிரே வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த சமயத்திலே அதுக்கு தான் சககரியாதே. முதல்ல எம்பெருமான் விஷயத்துல அனுகூலமாக நெஞ்சு இருந்தது. ஆனா எம்பெருமானிடத்தை போக வேண்டும் என்னும் பொழுது அது சககரிக்காமல் இருந்தது. தன்னை கொண்டு அகன்றது, தன்னை கொண்டு அகல நின்றது என்னது, அகல நின்றது என். இந்த சமயத்துல என்னை விட்டு போயிடுது நெஞ்சு. எனக்கு முதல்ல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய ஆசையை நன்றாக பெருக்கி அவனிடத்தில் அன்பு ஏற்படும்படிக்கு அவனை பிரிந்து இருக்க முடியாது என்னும்படிக்கு ஆக்கினது. ஆனா இப்போ அவனை அடைய வேண்டிய சமயத்திலே என்னை விட்டு போய்விட்டதே என்று இன்னாதாகிறார். இது சககரிக்க ஆவது என்னில். இது சககரிக்கிறது தான் என்னது, நெஞ்சு உதவி பண்றது தான் என்னது என்றால்
பந்த ஹேத்துவான ஓபாதி மோட்ச ஹேத்துவும் இதிரே. எப்படி மனசு பந்தத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதே போல மோட்சத்துக்கும் அதுவே காரணமாக இருக்கிறது. மனையேவ மனுஷியானாம் பந்த மோட்சைக்க காரணம்னு மனுஸ்மிருதியிலே இருக்கு. வேற புராணங்கள்லயும் சொல்லப்படுறது. மனசே ஒருத்தனுக்கு பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. நல்ல மனதாக இருந்தால் அவனை மோட்சத்திலே ஈடுபடுத்தும், கட்டுப்பட்ட மனதாக இருந்தால் பந்தத்திலே ஈடுபடுத்தும். இது பந்த ஹேத்துவான பந்த ஹேத்துவானவோ பாதி மோட்ச ஹேத்துவும் இதே. எது பந்த ஹேத்துவாக இருக்கிறதோ அதே தான் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ரரக்ஷ தர்மேன பலேன செய்வ என்கிறபடியே பிராப்தி அளவும் செல்ல தான் முகம் காட்டி நீ பட்டதன் என்ன வேணுமிரே. அதாவது ரரக்ஷ தர்மேன பலேன செய்வ, இது ஸ்ரீராமாயணத்திலே இளைய பெருமாள் எப்படி உறுதியோட முழுக்க நாம் இருந்து உமக்கு பலத்தோடும் தர்மத்தோடும் இருந்து ரட்சிக்கிறோம் என்று சொல்லக்கூடியது. இளைய பெருமாள் ஒரு நாளும் விடாமல் நாம் ரட்சிப்போம் என்று சொல்லும்படிக்கு இருக்கு. அந்த பிரமாணத்தில் சொன்னபடிக்கு ரரக்ஷ தர்மேன பலேன செய்வ, இந்த பலேனங்கிறது தான் மனோபலம்னு காட்டுற அந்த மன உறுதி, அதைத்தான் இங்க இருக்குங்கிற என்கிறபடியே பிராப்தி அளவும் செல்ல தான் முகம் காட்டி எம்பெருமானை அடைவதற்கும் அடையும் வரைக்கும் தான் முகம் காட்டினால் தன் கூடவே இருந்து நீ பட்டதன் என்ன வேணும்ரே. எப்பொழுது இந்த ஆத்மாவை பார்த்து என்ன உனக்கு கஷ்டம், என்ன உனக்கு கஷ்டம், நான் தான் உன்னை அழைத்துட்டு போறேன் என் பெருமானிடத்துல என்று இந்த நெஞ்சானது சொல்ல வேணும். என்ன வேணுமிரே, அவனே உபாயம் என்கிறது பிராப்த அப்பிராப்த விவேகம் பண்ணி நிஷ்கரிசித்து சொல்லுகிற வார்த்தையிலே. இதுக்கு மேல ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் காட்டுறார். அதாவது எம்பெருமான் தானே உபாயம் நம்முடைய சம்பிரதாயத்துல, வேற எதுவும் உபாயம் இல்லையே. எதுக்கு மனசை உபாயத்தை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனம்தான் காரணம் மோட்சத்துக்கு என்று சொல்லி, ஏன்னா எது காரணம் மோட்சத்துக்குன்னு சொல்றோமோ அதுதான் உபாயம். இப்ப மனசு உபாயமா என்று கேட்டுக்கொண்டு இல்லை எம்பெருமான் தான் உபாயங்கிறது ரொம்ப அழகா விளக்குறார். அவனே உபாயம் என்கிறது பிராப்த அப்பிராப்த விவேகம் பண்ணி நிஷ்கரிசித்து சொல்லுகிற வார்த்தையிலே. அவனே உபாயம் என்று சொல்வது எப்படின்னா, எது பிராப்தம் எது அப்பிராப்தம் அதை நாம் பகுத்தறிய வேணும். அந்த விவேகம் பண்ணி நிஷ்கரிசித்து உறுதிப்பட சொல்லுகிற வார்த்தையிலே. நமக்கு பகவான் உபாயம் என்பதுதான் தகுந்தது. வேற ஏதோ ஒரு உபாயங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் உபாயமாக கொள்வது அது தகுந்தது அன்று. இதை சொல்லுவதுதான் அந்த இடத்துக்கு பகவானே உபாயம் என்று சொன்னால் அதுதான் குறிக்கோள். அப்படி அவனே உபாயமாக செய்தேயும் இத்தலையாலேயும் வருவன குவானாய் உண்டிரே. அப்படி அவனே உபாயமா இருந்தாலும் கூட அதுக்குன்னு இந்த ஆத்மாவுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு, அதாவது ஆத்மாவுக்கு ஒரு காரியமும் இல்லையான்னா இல்ல இந்த ஆத்மாவாலே வரக்கூடியது நிறைய இருக்கு. குவாலாய் உண்டினா அதுவும் இவனும் நிறைய பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும் என்பதை மேலே காட்டுறார். அவைதான் தனித்துக்கு பேற்றுக்கு உடராக மாட்டாமையாலே ஒன்றாக சொல்லுகிற அத்தனையிலே. அப்போ இவன் நிறைய பண்ணணும்னா அப்ப பகவான் உபாயம்னு சொல்றதே அது எப்படி என்றால் அதுக்கு இங்க விளக்கம் சொல்றான். அவைதான் தனித்து பேற்றுக்கு உடலாக மாட்டாமையாலே. இவனிடத்துல இருக்க வேண்டியதுலாம் எல்லாம் இருக்கலாம், ஆனா அது தனியாக பேற்றை பெற்றுக் கொடுக்காது. பகவான் தான் பேற்றை பெற்றுக் கொடுக்க, அதனால பகவான் தான் உபாயம். ஆனா பகவான் உபாயங்கிறத இவன் எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படின்னா இல்ல இவன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அது உபாயம்னு சொல்லிடுதாமா? இவன் பண்ண வேண்டியதை, இவனிடத்துல இருக்கக்கூடிய நெஞ்சு இருக்கு, இவனிடத்துல இருக்கக்கூடிய பண்ண வேண்டிய செயல்கள் இருக்கு, அதெல்லாம் உபாயம்னு சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் உபாயமாக இல்லாத போது இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால ரொம்ப அழகா இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். இவனிடத்துல என்ன இருக்க வேணும் அதை மேலே சொல்லுகிறார். அவைதான் தனித்துக்கு பேற்றுக்கு உடலாக மாட்டாமையாலே ஒன்றாக சொல்லுகிற அத்தனையிலே. அவையெல்லாம் தனித்தனியாக பேற்றை பெற்றுக் கொடுக்காது. அதனால அதையெல்லாம் சேர்த்து பகவானுக்கு பகவான் உபாயமாக இருக்கும்பொழுது இவையெல்லாம் அதற்கு உதவி பண்ணுகிறது என்று அப்படி காட்டுகிறார். இத்தனையாலே வருமவைதான் எவை என்னில். இத்தனையாலே வரும்போது எது என்னெல்லாம் இந்த ஆத்மாடத்துல இருக்க வேண்டியது என்ன என்றால், பேற்றுக்கு சேத்தன ஸ்தானம், சேத்தனன் தானும் உடனாக வேணுமே. முதல்ல ஒரு ஆத்மா இருக்கணுமே. ஆத்மா இருந்தா தானே அவனுக்கு பலன் கொடுக்க முடியும். இதுதான் சொல்வார்கள் பொதுவாகவே, எம்பெருமான் நமக்கு உதவி பண்ண வந்தான் என்றால் அவன் நம்மிடத்துல எதையுமே எதிர்பார்க்கறதில்லை. இது அகல இல்லைன்னு இறைமைங்கிற அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்துல ரொம்ப நல்லா காட்டியிருக்குது. இவனிடத்துல எதையுமே எதிர்பார்க்கலையா?
இப்போ இவனையும் எதிர்பார்க்கலையா, புருஷகாரத்தை எதிர்பார்க்கலையா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அதையெல்லாம் எதிர்பார்க்கிறது. அப்போ அதெல்லாம் எதிர்பார்க்கறதுன்னா அப்போ இதுவும் சாபேட்சமான உபாயம் தானே. இப்போ பகவான் என்பவன் நிரபேட்சமான உபாயம்னு சொல்லப்படுறான். அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கறதுனா சாபேட்சமான உபாயம் தானே. ஆமாம், ஒரு விதத்தில் அது சாபேட்சம். எந்த விதத்திலன்னா ஆத்மா இருக்கணும், புருஷகாரம் இருக்கணும், அதெல்லாம் அவன் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா காரியம் செய்யறதுக்கு யாரையும் எதிர்பார்ப்பதில்லை. இவனை மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு, சரி நான் உன்னை கொஞ்சம் தூக்குறேன், நீயும் கொஞ்சம் காலை உதச்சிக்கோ, அப்படியே உதச்சி மேலே வா கூடவே அப்படின்னு அவன் சொல்ல போறதில்லை. எம்பெருமானே அழைத்து போகிறான். ஆனா மோட்சத்தை கொடுப்பதற்கு எம்பெருமான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த இடத்துல நிரபேட்சம் தான். ஆனா ஆத்மா என்று ஒன்று இருக்கணும், புருஷகாரம் என்று ஒன்று இருக்கணும், ருச்சின்னு ஒன்று இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுமே. அதையெல்லாம் சொல்லுகிறார் இங்கே. அதாவது பேற்றுக்கு சேத்தனன் தான் உளனாக வேணுமே. தான் உளன் என்ன உபாயத்தில் அன்வையாயினரே. அதாவது தான் உளன் என்ன, இவன் இருக்கான்னா மட்டும் உபாயத்தில் ஈடுபட்டுடுவானா? மாட்டானே. அதுக்கு மேல என்ன வேணும் அதையும் காட்டுறார். புருஷார்த்தத்தையும் அறிந்து, புருஷார்த்தத்தை அறிந்து ருச்சித்து சககரிக்கைக்கு நெஞ்சு வேணுமே. எது புருஷார்த்தங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ருச்சியும் வேணும். இப்போ புருஷார்த்தம் பகவான் தான். தர்ம அர்த்த காம மோட்சம் 4 இருக்கு. அதிலே நமக்கு பகவானை அடைந்து நிச்சயமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய மோட்சம் தான் வேணுங்கிறது உனக்கு தெரியணும். அதுக்கு மேலே அதில் ருச்சி இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அவனுக்கு பிரயோஜனப்படும். அதான் காட்டுற புருஷார்த்தத்தையும் அறிந்து, புருஷார்த்தத்தை அறிந்து ருச்சித்து சககரிக்கைக்கு நெஞ்சு வேணும். அதெல்லாம் எப்படி, எது பண்ண போறது, எந்த கரணம் பண்ண போறது? நெஞ்சு தானே பண்ண போறது. அதை சொல்லுகிறார். அந்த கரணம் வேணுமே. ஈதிருஷங்கள் சில உண்டிரே இத்தலையாலே வருவன. ஈதிருஷங்கள்லாம் இதை போல சில இன்னும் இருக்கு. அது என்னது? உபாயாந்தரங்களிலே கை வைக்காமல் இருப்பது, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் காட்டுற. ஈதிருஷங்கள் சில உண்டிரே இத்தலையாலே வருவன. இவனாலே பண்ணக்கூடியவை இன்னும் சில இருக்கின்றன. இவைதான் உண்டாகா நிற்க செய்தேயும் கர்ண சரீரத்தில் நிவேசியாதே சந்நிதி மாத்திரத்தாலே உபகாரகங்களாய் நிற்க கடவுது. அதுக்கு மேல சொல்றார், இவைதான் உண்டாக நிற்க செய்தேயும். இப்ப இதெல்லாம் இருக்கு. எதெல்லாம் இருக்கு? இந்த ஜீவாத்மா இருக்கான், அவனுக்கு எது புருஷார்த்தம்னு தெரிந்து கொள்வதற்கும் அதில் ருச்சி வருவதற்கும் நெஞ்சு இருக்கு. இதெல்லாம் இருந்தும் அது கரண சரீரத்தில் நிவேசியாதே. கரண சரீரம்னா கரணம் இதெல்லாம் உபாயம். இப்போ உபாயத்துக்குள்ளே அதெல்லாம் அன்வயிக்காது, அதெல்லாம் உபாயத்துக்குள்ளே போகாது. அப்ப என்ன இருக்கும்? அது சந்நிதி மாத்திரத்தாலே, அது இருக்கிறதுனால மட்டும். சந்நிதினா இருப்புன்னு அர்த்தம். அதனுடைய சந்நிதினா அதனுடைய இருப்பினாலே மட்டும் உபகாரகங்களாய் நிற்க கடவுது. அப்போ உபகாரகங்கள்னா பகவான் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல இவன் இருக்கணும், இவனுக்கு நெஞ்சு இருக்கணும், அந்த நெஞ்சில ருச்சி இருக்கணும், உபாயாந்தரங்களை கை கொள்ளாமல் இருக்கணும், இதெல்லாம் இவன் பண்ணாம இருக்கணும். இதெல்லாம் அந்த பகவான் நமக்கு காரியம் பண்ணுவதற்கு உதவுபவையாக இருக்கின்றன என்று காட்டுகிறார். அப்ப அவனுக்கு சககாரியை எதிர்பார்க்கிறான்ங்கிற அந்த குற்றம் வருமானா இல்லையே. இது இல்லாம கூட அவனால கொடுக்க முடியும் மோட்சத்தை. அது ஒண்ணு இருக்கு எப்பவுமே. இதெல்லாம் இல்லாம கூட அவனால கொடுக்க முடியும். அதுக்கு மேலே இதையெல்லாம் வரவழைப்பதும் அவன் தான். அதுவும் இருக்கிறதுனாலே அங்கே அவன் மட்டுமே உபாயங்கிறது எந்த குறையும் இல்லை. ஆக உபகாரகங்களாய் நிற்க கடவுது. அவனே உபாயமுமாய் அவன் சித்த சொரூபனுமாய் இருக்க செய்தே சம்சாரமும் அனுவர்த்திக்கிற ஹேது ஈதிருஷங்கள் இல்லாமையிலே. அவனே உபாயமா இருக்கான், சம்சாரமும் அனுவர்த்திக்கிற அவனே உபாயமுமாய் அவன் சித்தஸ்வரூபனுமாய் இருக்க செய்தே. அவன் உபாயமாகவும் இருக்கான். அந்த உபாயம் நம்மால ஏற்படுத்தப்பட வேண்டிய உபாயம் இல்லை, ஏற்கனவே அந்த பகவான் உபாயமாகவே இருக்கிறான். அப்படி இருக்க செய்தே சம்சாரமும் அனுவர்த்திக்கிற ஹேது. இவனுக்கு சம்சாரம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாமெல்லாம் சம்சாரத்துல தான் இருக்கோம். அவனே தான் உபாயம். இப்ப எனக்கும் அவன் தான் உபாயம், அவருக்கும் அவர் தான் உபாயம், எல்லாருக்குமே அந்த எம்பெருமான் தான் உபாயம். அவன் சித்தமாகவும் இருக்கான் நமக்கு உதவி பண்றதுக்கு. ஆனாலும் நமக்கு ஏன் சம்சாரம் இருந்துட்டே இருக்கு? நான் ஏன் இந்த சம்சாரத்துல இருக்கேன் என்றால் ஈதிருஷங்கள் இல்லாம இது. இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை. பகவானிடத்திலே ருச்சி இருக்கணும், அதுக்கு மேல உபாயாந்தரங்கள்ல கை வைக்காம இருக்கணும். இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் பலிக்கும். இந்த மோட்சங்கிறது எப்ப கிடைக்கும்? எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்கிற இந்த உறுதியான விசுவாசம் இருக்கணும். அதுக்கேற்ற செயல்பாடும் இருக்கணும். அதுதான் இங்கே உபாயாந்தரங்கள்ல கை வைக்காமல் இருக்கிறது.
உபாயாந்தரங்களா இருக்கட்டும், பிரயோஜனாந்தரங்களா இருக்கட்டும், தேவதாந்தரங்களா இருக்கட்டும், மூணுமே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தியாஜ்யம். அவர் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அவருக்கு இந்த மூணுத்திலையும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. உபாயாந்தரத்தை தொடர்பு இருந்தாலும் பகவான் உபாயங்கிறது நழுவிடும். அப்ப அவன் அந்த உபாயத்தை கொண்டு பகவானை எப்ப அடையறானோ அடையலாம். அவனுக்கு பகவானிடத்துல பக்தி இருக்கலாம். ஆனா இப்போ சரணாகதனாக, பிரபன்னனாக, முமுட்சுவாக இருக்கிறதுக்கு அந்த எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு போயிடுறது. அதே பிரயோஜனாந்தரத்துல பலன் இருந்தா, ஆசை இருந்தா, ஈடுபாடு இருந்தா, பகவான் ஒருவேளை இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும்பொழுது உனக்கு பிரயோஜனாந்தரத்துல ஈடுபாடு இருக்கு, நீ அதை அனுபவிச்சுட்டு வா என்று சொன்னாலும் சொல்லிவிடலாம். தேவதாந்தரத்துல சம்பந்தம் இருந்தா நீ கேட்கவே வேண்டாம். அவனை முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவனே ஒத்துக்க முடியாது. ஒருத்தன் தேவதாந்தர சம்பந்தம் பண்றான், அவன் ஸ்ரீ வைஷ்ணவனே எப்படி சொல்ல முடியும்? அதுவே முடியாது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உபாயாந்தரமா உபயாந்தரமா அதெல்லாம் நம்ம விசாரம் போகவே முடியாது. அதனால இந்த உபாயாந்தரம், இது 3 அந்தரங்கள் வச்சுக்கலாம். இந்த 3 அந்தரங்களுமே கூடாது. உபாயாந்தரமும் கூடாது, பிரயோஜனாந்தரமும் கூடாது, தேவதாந்தரமும் கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா அப்ப எப்படி மோட்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மோட்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் எம்பெருமான் தான் உபாயமாக சித்தஸ்வரூபனாக இருக்கும் பொழுதும் கூட அவன் நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். ஆனாலும் கூட நமக்கு சம்சாரம் இன்னும் அனுவர்த்திக்கிறதே. எதனாலே என்றால் அதுக்கு காரணம் ஈதிருஷங்கள். அதாவது இந்த பகவத் விஷயத்துல ருச்சி இருக்கணும், உபாயாந்தரங்கள்ல ருச்சி இல்லாமல் இருக்க வேண்டும், அதுல ஈடுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அதோட சேர்த்து பிரயோஜனாந்தரத்திலே, தேவதாந்தரங்கள்ல இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தா தான் இவனுக்கு அந்த மோட்சமானது சித்திக்கும் என்று காட்டப்படுறது. ஆக இப்படி பிராப்தி அளவும் நின்று முகம் காட்டி தரிப்பிக்க வேண்டியிருக்க அது செய்யாமையாலே நெஞ்சை இன்னாதாகிறார். ஆக இப்படி இந்த நெஞ்சானது என்ன பண்ணணும்? பிராப்தி அளவும் நின்று ஆழ்வார் பகவானை அடைவதும் வரைக்கும் கூடவே இருந்து முகம் காட்டி தரிப்பிக்க வேண்டியிருக்க, தன்னை காட்டி காட்டி ஆழ்வார் தரித்திருக்கும்படிக்கு பண்ண வேணும். நான் இருக்கேன் ஆழ்வீர், நீர் கவலைப்படாதியும், நாம் போய் பகவானை அடைந்து விடலாம் என்று இவருக்கு தரிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேணும். இவர் சோர்ந்து போகும்போதெல்லாம் நல்லா அந்த தரிப்பை ஏற்படுத்த வேணும். அப்படி தரிப்பிக்க வேண்டியிருக்க அது செய்யாமையாலே நெஞ்சை இன்னாத. அது செய்யாமல் நெஞ்சை என்ன பண்ணி எடுத்து எம்பெருமானிடத்துல போய் அங்கேயே இருந்து எடுத்து, அதனால நெஞ்சிடத்திலே கோபப்படுகிறார். கொஞ்ச நேரம் முன்னாடி நெஞ்சிடத்திலே கொண்டாடினார், அதே நெஞ்சை இப்பொழுது நிந்திக்கிறார்னா என்ன காரணம்னா தனக்கு பண்ண வேண்டிய காரியத்தை விட்டு அது எங்கேயோ போய் எம்பெருமானிடத்திலே அமர்ந்திருக்கேன் என்று அதனால நிந்திக்கிறார் என்று காட்டப்படுறது. இது அவதாரிகை, பெரிய அவதாரிகை. வியாக்கியானமும் கொஞ்சம் பெருசுதான், அனுபவிக்கலாம். ஓரளவுக்கு சுலபமான வியாக்கியானம் தான். மடநெஞ்சம் என்னும் தமதென்றும், நாட்டிலே இங்கனே இருப்பது ஒரு பிரமம் உண்டு. இந்த உலகத்திலே இப்படி ஒரு பிரமம் இருக்கு. பிரமம்னா ஒரு கலக்கம், தப்பா புரிஞ்சுக்கிறது. என்னன்னா தந்தாம் நெஞ்சு தந்தாமுக்கு பவ்யமாய் இருக்கும் என்றும், இச்சேதனன் தன் புருஷார்த்தத்தை சாதித்துக் கொள்ளுகைக்கு உறுப்பாக சர்வேஸ்வரன் இவனோடே கையெடுப்பாக்கி வைக்கையாலே இத்தை தமது என்று இருப்பர்களே. முதல்ல சொல்றார், தந்தாமுக்கு தந்தாம் நெஞ்சு தந்தாமுக்கு பவ்யமாய் இருக்கும் என்றும். இது முதல் பிரமம். இது நம்முடைய நெஞ்சு தானே, நான் சொல்றதுதான் கேட்க போறது என்று நாம் பிரமித்து இருக்கிறோம், அப்படி கலங்கி இருக்கிறோம். இச்சேதனன் தன் புருஷார்த்தத்தை சாதித்துக் கொள்ளுகைக்கு உறுப்பாக, இந்த சேத்தனன் தன்னுடைய புருஷார்த்தம் எதுவோ, புருஷார்த்தம்னா புருஷனாலே அடையப்பட வேண்டியது, அது குறிக்கோள், அதை சாதித்துக் கொள்ளுகைக்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு உறுப்பாக, அதற்கு காரணமாக சர்வேஸ்வரன் இவனோட கையடைப்பாக்கி வைக்கையாலே, எம்பெருமான் தான் இந்த நெஞ்சையும் இந்த ஆத்மாவோட சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த உடம்பை எப்படி வச்சிருக்கான், அது போல உடம்புக்குள்ளே நெஞ்சையும் வைத்திருக்கான். நெஞ்சு மனசு ரெண்டும் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துவார்கள். முன்னாடியே பார்த்துருக்கோம். நெஞ்சுன்னா இந்த உறுப்பு, மனசுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு கரணம், உபகரணம். ஆனால் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி தான் உபயோகப்படுத்துவார்கள். அப்படி இவனுக்காக கையடைப்பாக்கி வைக்கையாலே இத்தை தம்மது என்று இருப்பவர்களே. இயற்கையாகவே சேத்தனர்கள் நினைப்பா, இந்த நெஞ்சு என்னோடது என்னோடது, நான் சொல்றதை கேட்கும் என்று நினைப்பார்கள். இச்சரீரத்தை கொடுத்தோபாதி சரீரைக்க தேசமான நெஞ்சையும் புருஷார்த்தத்தை அறிந்து ருச்சி பண்ணுகைக்காக கொடுத்து வைத்தான். எம்பெருமான் எப்படி இந்த சரீரத்தை நம்ம கொடுத்தானோ, இந்த சரீர ஏகதேசம் சரீரத்தில் ஒரு சின்ன பகுதியாக இந்த நெஞ்சையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். எதுக்காக? புருஷார்த்தத்தை அறிந்து ருச்சி பண்ணுகைக்காக. எது புருஷார்த்தம், எது குறிக்கோள் என்பதை தெரிந்து கொண்டு அதிலே நாம் ருச்சியை வளர்த்துக் கொள்வதற்காக எம்பெருமான் நமக்கு நெஞ்சையும் கொடுத்திருக்கிறான்.
ஆன பின்பு, அப்படி கொடுத்த பின்பு இவனுக்கு என்னது என் கைக்கு தட்டில்லை. இவன் என்னுடைய நெஞ்சம்னு சொல்லிக்கிறானே, அதுக்கு ஒன்றும் குறையில்லையே. ஏன்னா எம்பெருமான் தான் அப்படி வச்சிருக்கான். இவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படும்படிக்கு அந்த நெஞ்சை அவனுக்காகவே ஆக்கி வைத்திருக்கிறான். இவனுடைய உடம்புக்குள்ளேயே வச்சிருக்கான். இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ளேயே நெஞ்சும் இருக்கு. அப்படியே அவன் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனாலே என்னது என் கைக்கு தட்டில்லை, என்னதுன்னு இந்த நெஞ்சை பார்த்து இவன் சொல்லுவதற்கு ஒரு குறை இல்லை. பவ்யராய் இருப்பார்க்கு எதிர்த்தலை நோபடான் என்றால் ஒக்க நின்று முகம் காட்டி நீ பட்டதென் நான் பட்டதென் என்ன வேணுமே. பவ்யமா இருப்பார், ஒரு நெஞ்சு பவ்யமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? எதிர்த்தலை நோபடான் என்றால், எதிர்த்தலைன்னா இங்கே இந்த ஆழ்வார் தான். இங்கே எதிர இருக்கிறவர் ஆழ்வார். நெஞ்சை ஒரு உருவகப்படுத்தி பேசுறார். ஆழ்வார் நோபடான் என்றால் ஒக்க நின்று முகம் காட்டி, தானும் இந்த நெஞ்சும் கூடவே இருந்து தன்னுடைய முகத்தை காட்டி, முகம் காட்டினா தான் இருந்துன்னு அர்த்தம். நீ பட்டதென் நான் பட்டதென் என்ன வேணும், உனக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, ஐயோ இது நமக்கு 2 பேரும் கஷ்டம் வந்திருக்கே என்று சொல்ல வேணும். சேஷபூதன் சேஷிக்கு அதிசயத்தை பண்ண வேணும். அவை இரண்டும் இல்லையிலே இதுக்கு. முதல்ல சொன்னது இவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா இந்த நெஞ்சுதான் அவனை ஆசுவாசப்படுத்த வேணும். அதுக்கு மேலே சேஷபூதன் சேஷிக்கு அதிசயத்தை பண்ண வேணும். இந்த இடத்துல எது சேஷபூதன்? நெஞ்சுதான் சேஷபூதன். இந்த ஆத்மா தான் சேஷி. சேஷிக்கு அடிமையாக கீழ்ப்படிந்ததாக நெஞ்சு இருக்கு. கீழ்ப்படிந்ததுனால என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவுக்கு பெருமை சேர்க்க வேணும். அதோடைய ஆத்மாவுடைய எண்ணத்துக்கு தகுந்தா போல இந்த நெஞ்சு இருக்க வேணும். அவை இரண்டும் இல்லையிலே இதுக்கு. அது ரெண்டுமே இந்த நெஞ்சுக்கு இல்லையே என்று சொல்லுகிறார். ஓர் கருமம் கருதி விட நெஞ்சை உற்றார், விடவும் அமையும். ஏதோ ஒரு காரியம் பண்ணலாம் என்று தன்னுடைய நெஞ்சை அனுப்ப நிறுத்தார்கள் என்றால் அந்த காரியத்தை விடலாம். நெஞ்சை விடதான் சொல்ல, காரியத்தை விட்டுடுங்க, உங்களால் அது நடக்காது, இந்த நெஞ்சு பண்ணி கொடுக்காது என்று சொல்லுகிறார். ஓர் கருமம் கருதி, ஒரு பிரயோஜனத்தை குறித்து நெஞ்சை ஏவுகையிலே துணிந்தவர்கள், ஏதோ ஒரு குறிக்கோள் அதை அடைய வேண்டும் என்பதற்காக நெஞ்சை ஏவுகையிலே அதை அனுப்புவதிலே துணிந்தவர்கள் அக்காரியம் தன்னையை விட்டு பிடிக்க அமையும். அந்த காரியத்தையே ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு இல்லாட்டி நெஞ்சு இல்லாத கூட இவன் என்னைக்கோ ஒரு நாள் பிடிக்க முடியும். இது செய்வது என்கிறது அன்று. இந்த நெஞ்சை கொண்டு இவன் அதை செய்கிறான் என்பது கிடையாது. அக்காரியம் தன்னை விட்டு பிடிக்க அமையும் என்கிறது. அதாவது நெஞ்சை அனுப்ப முடியும்னு சொல்லலை இங்க. அந்த காரியத்தை என்னைக்காவது பிடிக்க முடியும், ஆனா நெஞ்சை பிடிக்க முடியாது. நாம் இந்த நெஞ்சை கொண்டு இந்த காரியத்தை பண்ண முடியாது என்று சொல்லுகிறார். காரியம் தன்னை விட்டு பிடிக்க அமையும் என்கிறது. அந்த காரியத்தை கூட என்னைக்காவது பண்ணிடலாம், ஆனா நெஞ்சை அனுப்பி அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியாது என்றான். எதனாலே எப்படி சொல்லுகிறீர்? விட தேடுகிறது எதனாலே எப்படி அனுப்ப பார்க்கிறார்கள் என்றால், எதனாலே இப்போ ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை அனுப்ப பார்த்தார்? நெஞ்சை அனுப்பினால் அது நம்ம காரியத்தை பண்ணாது, அதான் அது பண்றது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா ஆழ்வார்க்கே அனுப்பியிருக்காரு. எதனாலே அப்படி பண்ணினார் என்றால், அப்பொன் பெயரோன் இத்தியாதி பவ்யமுமாய் சேஷமாய் இருக்கிற இது செய்து திரிகிற காரியம் இதுவன்றோ. பவ்யமா இருக்கு, சேஷமாகவும் இருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட நெஞ்சு, அப்படிப்பட்ட இது செய்து திரிகிற காரியம், செய்யக்கூடிய காரியம் எது? இதுவன்றோ. இப்படித்தானே அவனிடத்துல போயிட்டு அங்கேயே இருந்து விட்டது. அப்பொன் பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார் தமதடி கீழ். காரியங்கொள்ள ஒண்ணாததோர் இடத்திலே தான் விட்டேனோ. அதாவது அந்த நரசிம்மன் எம்பெருமானிடத்திலே அனுப்பித்தேன். அது என்ன காரியம்? நடக்காத இடமா? தன்னுடைய அடியவர்களுக்காக எம்பெருமான் எவ்வளவோ தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை குறைத்து கொண்டு வந்திருக்கிறான். அப்ப நமக்கு காரியம் நடக்கக்கூடிய இடம் தானே. அதான் சொல்றாருங்க, தமக்கு காரியம் கொள்ள ஒண்ணாததோர் இடத்திலே தான் விட்டேனோ. காரியம் கொள்ளாத இடத்துல நான் அனுப்பிச்சேன் இல்லையே. நரசிம்மன் எம்பெருமாண்டத்துல போனா காரியம் நமக்கு ஆகுமே, நமக்கு வேணுங்கிறது ஆகுமே. தமக்கு காரியம் செய்து உபகரித்து நிற்கிறவன் பக்கலிலே அன்றோ விட்டது. தமக்கு காரியம் செய்து உபகரித்து நிற்கிறவன், தமக்கு வேணுங்கிற காரியத்தை பண்ணி முடித்து நமக்கு உபகாரத்தை பண்ணி நிற்கக்கூடிய எம்பெருமான், அவன் பக்கலிலே அன்றோ விட்டது. அவன் விஷயத்திலே தானே ஆழ்வார் விட்டிருக்கிறார். உடனே ஒரு சந்தேகம் வந்து, ஆழ்வாருக்கு என்ன காரியம் பண்ண நரசிம்மன் எம்பெருமான்?
பிரகலாதனுக்கு தானே பண்ணினான்னா அதுக்கு பதில் சொல்றார். ஆசிரிதரிலே ஒருவருக்கு செய்தது தமக்கு செய்ததாக இருக்கிறார். ஏதோ ஒரு அடியானுக்கு எம்பெருமான் உதவி பண்ணாலும், ஏதோ ஒரு அடியவனுக்கு எம்பெருமான் உதவி செய்தாலும் அது தனக்கு பண்ணினதாகவே ஆழ்வார் நினைக்கிறார். ஆசிரியரிலே ஒருவருக்கு செய்தது தமக்கு செய்ததாக இருக்கிறார். அதுதான் ஆழ்வார்களுடைய தன்மையே. அப்படித்தான். பிரகலாத ஆழ்வானுக்கு உதவி பண்ணா அது தங்களுக்கு பண்ணதான் நினைக்கிறார். கஜேந்திர ஆழ்வானுக்கு உதவி பண்ணா தங்களுக்கு பண்ணதான் நினைக்கிறார்கள். அப்படி இங்கே நினைக்கிறார்கள். அப்பொன் பெயரோன் தன் வயிற்றிலே பிறந்த பிரஜையை வாயாலே திருநாமத்தை சொல்ல அவனை சத்துருக்கள் செய்யுமத்தை செய்து நலிய கோலின கிரௌரியத்தை நினைத்து அப்பொன் பெயரோன் என்கிறார். அப்பொன் பெயரோன்னு அந்த பொன் பெயரோன், இப்படிப்பட்ட இந்த குரூரமான இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றது போல இங்க சொல்றார். எதனாலேன்னா தன் வயிற்றிலே பிறந்த பிரஜை எம்பெருமான், அதாவது அந்த ஹிரண்யகசிபுவுடைய பிள்ளையாத்தானே இந்த பிரகலாத ஆழ்வான் பிறந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பிரஜை வாயாலே திருநாமத்தை சொல்ல, அவன் வாயாலே எதை சொன்னான்? திருநாமத்தை தானே சொன்னான். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல அவனை சத்துருக்கள் செய்யுமத்தை செய்து, அவனை எதிரிகள் என்ன பண்ணுவார்களோ அந்த காரியத்தை அவன் விஷயத்திலே பண்ணி நலிய கோலின கிரௌரியத்தை நினைத்து அவனை துன்புறுத்த பார்த்தானே, அந்த கிரௌரியம், அந்த குரூரத்தன்மை, அதை நினைத்து குரூரத்தன்மையை நினைத்து அப்பொன் பெயரோன் என்கிறார். அந்த பொன் பெயரோன் மிகவும் குரூரமான ஹிரண்யகசிபு என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகா இங்கே பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரணமம் என்று அந்த பாசுரத்தை அப்படியே எடுத்து வியாக்கியானம் பண்றார். அதாவது பெரியவாச்சான் பிள்ளை இதை சொல்லிட்டே வரும்பொழுதே இந்த விஷயம் அப்படியே பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் பாசுரத்திலே நன்றாக விளக்கப்பட்டிருக்கு. எது எப்படி ஹிரண்யகசிபு பிரகலாதனை துன்புறுத்தினான், அதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்பதெல்லாம். அதனால் அதை அப்படியே எடுத்து வியாக்கியானம் பண்றார். பள்ளியில் ஓதி வந்த, பள்ளி ஓதும் பருவத்தில் ஏதேனும் சொல்லினும் கொதுகுலமாயிரே இருப்பது. கொதுகுலம்னா மழலை சொல்லுன்னு போட்டிருக்கார். பள்ளியில் ஓதும் பருவத்தில் ஒரு சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறான், அந்த பிள்ளை வாயில எது சொன்னாலும் எப்படி இருக்கும்? அது மழலை சொல்லோட இருக்கும். இப்போ அது ரொம்ப நல்லா ரசிக்கிற மாதிரி தானே இருக்கும். தன் சிறுவன், அதுக்கு மேல தன் சிறுவன் வேற, அவனுடைய பிள்ளையே. அதுதான் சொல்ற, ஆரேனும் பிள்ளைகள் சொல்லிலும் இனிதாயிருக்கும் பருவத்திலே தன் வயிற்றிலே பிறந்தவனுமே. யாராவது பிள்ளைகள் சொல்லிலும் இனிதா இருக்கும் பருவம். ஏதாவது ஒரு குழந்தை சொன்னா கூட அது குழந்தை சொன்னதுங்கிறதுனாலே அது இனிதா இருக்கும். அப்படி இருக்கும்போது அது தன் வயிற்றிலே பிறந்தவனும் வேற, தன் வயிற்றிலே பிறந்தவன் வேற. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை, அது நல்லா ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகங்களே சொன்னா கூட ஏதோ சொல்றது அப்படின்னுவான். அதே தன்னுடைய வீட்டுல குழந்தை கத்தி பித்துன்னு உடனேனா கூட ரொம்ப அழகா ஸ்லோகத்தை சொல்றது என்று சொல்லுவார்கள். அதனாலே குழந்தைன்னு பார்த்தாலும் கை கொள்ளத்தக்கது, தன்னுடைய குழந்தைன்னு பார்த்தாலும் கை கொள்ளத்தக்கது. அப்படி இருக்க வாயில் ஓர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போத, அதாவது வாயில் ஓர் ஆயிரநாமம் எம்பெருமான் விஷயமாக 1000 நாமங்களை சொன்னான் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அதாவது சத்ருவை சொல்லிலும் காலிலே விழ வேண்டும்படி வார்த்தையை ஆயிற்று சொல்லிற்று. அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை தானே சொன்னான். அப்போ சத்ருவை சொல்லிலும்னா சத்ருவாக இருந்து சொன்னாலும் கூட காலிலே விழ வேண்டும்படி வார்த்தை, எதிரியே சொன்னா கூட நாராயணான்னு சொன்னா என்ன பண்ண, கீழே தான் விழணும் அவனுடைய காலிலே. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது இவனை இங்கே அப்படி துன்புறுத்தினான் என்று காட்டுகிறார். அப்பருவத்தில் அவன் சொன்ன வார்த்தையாகையாலே ஒன்றையே குவாலாக சொல்லுகிறார். சிறு குழந்தையா இருக்கும் பொழுது நாராயணன் ஒரு வார்த்தை சொன்னாலும், இந்த வாசுதேவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதையே குவாலாக 1000 நாமம்னு ஆழ்வார் கொண்டாடுகிறார். நம்ம குழந்தை சொல்லிச்சுன்னா சாதாரண ஒரு ஸ்லோகம் சொன்னா உபநிஷத் முழுக்க சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிடுவா. அதை போல இங்கே ஒரு திருநாமத்தை சொன்னான், ஆனா 1000 நாமம்னு ஆழ்வார் அதையே பெரிதாக சொல்லுகிறார். குவாலாகன்னா பெரிதாகன்னு அர்த்தம்.
ஒன்றுமோர் பொறுப்பிலன் ஆகி, அதை பொறுத்து கொள்ளவே முடியல அவனால. அசஹ்யாபச்சாரம் அசஹ்யாபச்சாரம் ஆயிற்று. இது எப்படி ஆயிடுச்சு? அசஹ்யாபச்சாரம், பொறுக்க ஒண்ணாத அபச்சாரம் எம்பெருமானுக்கு. அதாவது நிருபாதிக பந்தம் உண்டாயிருக்க அவற்றையும் கார்க்கடை கொண்டு சத்துருக்கள் செய்யுமத்தை செய்தான். நிருபாதிக பந்தம் உண்டாயிருக்க அவனுக்கு இப்ப 2 விதமா வச்சுக்கலாம். இது எம்பெருமானுக்கு ஹிரண்யகசிபு கூட அதே உறவு இருக்கிறது. ஆனா எதிரிகளிடத்துல என்ன ஒரு குரூரத்தன்மையை காட்டி அவனை தண்டிப்பானோ அதே போல இங்கே தண்டித்தான் என்று சொல்லப்படுறது. அசஹ்யாபச்சாரம் ஆயிற்று. நிருபாதிக பந்தம் உண்டாயிருக்க அவற்றையும் கார்க்கடை கொண்டு, அந்த பந்தத்தை எல்லாம் கணிசிக்காமல் சத்துருக்கள் செய்யுமத்தை செய்தான். எதிரிகள் எப்படி ஒருத்தனை துன்புறுத்துவார்களோ அதே போல துன்புறுத்தினான். அது 2த்தையும் வச்சுக்கலாம். எம்பெருமான் அப்படி பண்ணான்னு வச்சுக்கலாம். இல்ல ஹிரண்யகசிபு நிருபாதிக பந்தம்னா என்னதான் தந்தை பிள்ளைன்னா அது முக்கியமான உறவாச்சே. அப்படி இருந்தும் கூட எதிரிகளிடத்துல எப்படி தண்டிப்பார்களோ அதே போல தன்னுடைய பிள்ளையே தண்டித்தான். அதனாலே எம்பெருமானுக்கு பொறுக்க முடியாத கோபம் வந்துவிட்டது. அவற்றையும் கார்க்கடை கொண்டு சத்துருக்கள் செய்யுமத்தை செய்தான். பிள்ளையை சீறி திருநாமம் சொன்னதுவே ஹேதுவாக இவனை புத்திரன்று என்று கைவிட்டான். திருநாமம் சொன்னதே காரணமாக கொண்டு இவன் எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லிவிட்டான். புத்திரன் அன்று என்று கைவிட்டான். இவர் அவனோடு தமக்கு ஒரு சம்பந்தம் சொல்லுகிறார். ஆழ்வார் என்ன பண்றார்? பிள்ளையைன்னு தன்னுடைய பிள்ளையை போல சொல்லுகிறார். எதுக்காக? திருநாமத்தை சொன்னதே காரணமாக கொண்டு அந்த பிரகலாதனை அவன் கைவிட்டான், பெற்ற அப்பா கைவிட்டான். ஆழ்வார் இவனை தன்னுடைய பிள்ளை என்று அபிமானிக்கிறார். சம்பந்தம் தமக்கு ஒரு சம்பந்தம் சொல்லுகிறார். தடநெஞ்சம், தடநெஞ்சம்னா மிக விசாலமான உருவம், அந்த மார்பு, தேவதைகளுடைய வரத்தை ஊட்டியாக விட்டு திருவுகிரை போரும்படி வளர்த்த பெரிய மார்பை. அந்த மார்பு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா தேவர்களுக்கு நல்ல தேவர்கள் நிறைய வரத்தெல்லாம் கொடுத்து நல்லா ஊட்டி அவனுக்கு அந்த வரத்தையே ஒரு உணவாக கொடுத்து அவனுடைய உடம்பை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட பெரிய மார்பு. அதுவும் எதுக்காக? திருவுகிருக்கு போரும்படி, எம்பெருமானுடைய நகத்தை கொண்டு, திருநகத்தை கொண்டு அதை கிழிக்கணும்னா அதுக்கு தகுந்ததான பெரிய உடம்பா இருக்கணுமே, பலம் வாய்ந்த உடம்பா இருக்கணுமே, அப்படி ஆக்கினார்கள். கீண்ட நரசிம்மத்தினுடைய சீற்றத்தை கண்டவாறே அவன் சரீரம் உருகிற்று. அனாயாசேன கிழித்து புகட்டான். கீண்டன கிழித்தான். இவ்வளவு பெரிய உருவம், அதை எப்படி கிழித்தான் என்றால், நரசிம்மத்தினுடைய சீற்றத்தை கண்டவாறே, அந்த நரசிம்மன் எம்பெருமானுடைய கோபத்தை பார்த்த உடனே அவனுடைய சரீரம் அப்படியே உருகிடுத்தான். உருகினோ சுலபமா அப்படியே கிழிச்சு போட்டுட்டான் எம்பெருமான். அனாயாசேன கிழித்து புகட்டான். பிரானார், அவன் பிரான் உபகாரகன், நன்மை பண்ணுபவன், தமப்பன் பகையாக வந்து உதவினவன். தான் அகல நிற்கையாலே வந்த ஆற்றாமைக்கு ஆள்விட்டால் பொறுத்திரானே. தகப்பன் பகையாக இருந்த பொழுது வந்து உதவினவன் தான் அகல நிற்கையாலே, எம்பெருமான் நம்மை விட்டு தள்ளி இருக்கிறான், பராகுசனாகி சொல்லுகிறார், என்னை விட்டு தள்ளி இருக்கிறான். அப்படி அகல நிற்கையாலே அகல நிற்கையாலே வந்த ஆற்றாமைக்கு, அதனால வந்த துன்பத்துக்கு ஆள்விட்டால், அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பினால் பொறுத்திரானே, அது பொறுத்திருக்க மாட்டான், உடனே நம்முடைய காரியத்தை பண்ணுவான் என்று சொல்லுகிறார். அவன் தெளிவுக்கு உதவினவன் இக்கலக்கத்துக்கு உதவாம இல்லையே. பிரகலாதன் ரொம்ப தெளிவா இருந்தான், எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் சித்தாந்தத்திலே ரொம்ப தெளிவா இருந்தான். அசுரர்களுக்கே உதவி பண்ணான், அவன் உபதேசம் பண்ணான், அசுர குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணினான். அப்படி இருக்க எனக்கு இங்கே இவ்வளவு கலங்கி போயிருக்கேன், எனக்கு உதவாமல் இருப்பானா? தெரிந்திருப்பவனுக்கே உதவுகிறான்னா கலங்கினவளுக்கு உதவாமல் இருப்பானா? அவனதும் பக்தியே ஆகிலும் மத்த சர்வம் அகம் சர்வம் என்கிற தெளிவோட கூடியிருக்குமிரே. பிரகலாதாழ்வானுக்கு கூட பக்தி தான் இருந்தது, உயர்ந்த பக்தி இருந்தது. ஆனா அவனுக்கு எப்படி இருந்தது? தெளிவோடே இருக்கு. என்ன தெளிவு? மத்த சர்வம் அகம் சர்வம் என்று எல்லாமே நான் என்று எம்பெருமானுக்கு தான் சரீரமாக இருப்பதை நன்றாக உணர்ந்து தெளிவோட பேசினான். அப்படிப்பட்ட ஞானத்தோட அங்க இருக்கு. இவருக்கு இங்க பிரேமத்தோட இருப்பதனாலே கலங்கி இருக்கிறது. தமது அடிக்கீழ் விட, அவன் திருவடிகளிலே விட, என்னுடைய நெஞ்சை அவனுடைய திருவடிகளுக்கு தூதாக விட, போய்த்திட நெஞ்சமாய் போகிற போது இத்தலையில் ஆற்றாமை கண்டு கண்ணும் கண்ணீருமாய்
இத்தலை இத்தலை இத்தலைப்பட மாட்டாதோ என்னும்படியே போனபடி. போகும்போது இந்த நெஞ்சு எப்படி போனது இங்கேருந்து? கண்ணும் கண்ணீருமா, ஐயோ உன்னை விட்டு போக வேண்டியிருக்கேன், உனக்காக தான் போறேன், போய் அங்க காரியத்தை முடிச்சுட்டு வரேன் என்று போகிற போது இத்தலையில் ஆற்றாமை கண்டு, இதில் இருக்கக்கூடிய துன்பத்தை பார்த்து, அதாவது பராங்குஷனாக எடுத்தக்கூடிய துன்பத்தை பார்த்து கண்ணும் கண்ணீருமாய் அப்படியே கண்ட ஜலத்தோட இத்தலை படமாட்டாதோ என்னும்படியே. இத்தலை படமாட்டாதோன்னா அந்த எம்பெருமான் இங்க வந்துட மாட்டானா, இங்கே இத்தலைப்படாதுன்னா அங்கிருந்து இங்கே வந்துடுவானே என்று இத்தலைப்பட மாட்டானோ என்னும்படியே போனபடி. போய் சீக்கிரமா அவனை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விடலாம் என்று போனபடி. அங்கே புக்கவாறே அவன் சுபாவத்தை பஜித்தது. அங்கே போன உடனே அவனுடைய சுபாவத்தை அதுவும் பெற்றுவிட்டது. அதான் பரமம் சாமியம் உப்பைத்தின்னு சொல்ற மாதிரி அவனை போய் அடைந்த உடனே அவனுடைய தன்மைகள்லாம் வந்துடுச்சு. என்ன தன்மை? உதாசீனனா இருக்கக்கூடிய தன்மை. அவன் எப்படி என்னை கண்டு உதாசீனமா இருக்கானோ அதே போல இந்த நெஞ்சும் என்னை பார்த்து உதாசீனமாக இருக்கிறது, என்னிடத்திலே வராமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். பிராட்டியுடைய இரண்டாம் பிரிவு போலே, பிராட்டியுடைய இரண்டாம் பிரிவும் போது அந்த எம்பெருமான் அவளிடத்திலே உதாசீனமாக இருந்து விட்டான். வால்மீகி ஆசிரமத்துக்கு போகும் பொழுது யாரோ ஒரு வண்ணான்னு ஒருத்தன் சொன்னாங்கிறதுனாலே அவளை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் எப்படி உதாசீனனாக இருந்தானோ அதே போல இந்த நெஞ்சும் இருக்கிறது. அவன் தான் போகிற போதும் இவன் அகல நின்றால் தாழான் என்றே போகவிட்டது. அவன் தான் போகிற போதும் அந்த எம்பெருமான் போகும்பொழுது கூட இவன் அகல நின்றால் தாழான், அதாவது காலம் தாழ்த்த மாட்டான். நம்ம விட்டு போனா கூட, அதாவது எம்பெருமான் இந்த ஆத்மாவை விட்டு போகும்பொழுது, பராங்குஷ நாயகி விட்டு போகும்பொழுது என்னதான் இருந்தாலும் இவன் காலம் தாழ்த்த மாட்டான் என்று நினைத்துத்தான் போகவிட்டது, இல்லாட்டி போகவே விட்டிருக்க மாட்டாள். அவன் சுபாவத்தை பஜித்ததென்று அவன் சுபாவத்தை பஜித்தது என்று கொடுமை சொல்லுகிற இதுக்கு, அதாவது இந்த நெஞ்சுக்கு இப்போ என்ன எடுத்து அந்த கொடும் தன்மை வந்துவிட்டது. அவன் சுபாவத்தை பஜித்தது என்று அந்த எம்பெருமானுடைய சுபாவத்தை முதல்ல, அதாவது அதை அடுத்து தொடர்ந்து காட்டுறார். இப்பொழுது இந்த நெஞ்சினுடைய கொடுமையை சொல்லுகிறது. இதே நெஞ்சினுடைய கொடுமையை, இதே நெஞ்சினுடைய நன்மையை முன்னாடி கொண்டாடினாள் பராங்குஷ நாயகி. அதை இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவன் சுபாவத்தை பஜித்தது என்று கொடுமை சொல்லுகிற இதுக்கு கீழ் உபகாரங்கள் என்றதோடு சேர்த்து எண்ணில், கீழே இந்த நெஞ்சுதான் நமக்கு உபகாரம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறாரே, இதுக்கு என்ன பொருத்தம் என்றால், அவ்வுபகாரத்தை பற்ற சொல்லிட்டு அது இவ்வாற்றாமையிலே முகம் காட்டாமையை பற்ற சொல்லிட்டு இது. ரெண்டு இடத்துலையுமே எம்பெருமானை ஒப்பிட்டுத்தான் நெஞ்சை சொல்லுகிறார். அந்த எம்பெருமானை போல நெஞ்சு இருக்குன்னு கொண்டாடினது முன்னாடி, இப்ப அந்த எம்பெருமானை போல நெஞ்சு இருக்குன்னு நெஞ்சிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, ஏன் இப்படி ஒரே நெஞ்சை ரெண்டு விதமாக சொல்லுகிறது என்றால், அந்த சமயத்திலே அவனோட நம்மை சேர்த்து வைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தா, அது உபகாரம் பண்ணக்கூடிய அந்த நிலையில இருந்தா அந்த உபகாரத்தை கொண்டு கொண்டாடுகிறது. அங்கே இங்கே துன்பத்தினாலே, ஆற்றாமையினாலே, முகம் காட்டாமையை பற்ற அந்த எம்பெருமானும் வரவில்லை, நெஞ்சும் வரவில்லை. அதை பற்ற இங்க இப்படி நிந்திக்கிறது, கோபப்படுகிறது என்று காட்டுகிறார். எம்மை நீர்த்து, என்னை அற சந்நியசித்து, என்னை மிகவும் கைவிட்டு, இந்த நெஞ்சானது என்னை முழுக்க கைவிட்டு விட்டது. இன்று இத்தியாதி கடைசி பகுதி. எம்மை நீத்து இன்று தாரும் திரிகின்றதே. கடைசி அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது, இங்கே வராமல் அங்கேயே இருக்கிறது. நாமல்லது தஞ்சமில்லாதாரை புகட்டு போந்தோம் என்று என்னும் அனுதாபத்தோடே ஓரிடத்தை விழுந்து கிடந்தது என்று கேட்க பெற்றேன் ஆகிலும் ஆமீரே. அதாவது என்ன சொல்றாள், நாம் அல்லது தஞ்சமில்லாதாரை புகட்டு போந்தோம். இந்த நெஞ்சுதான் பராங்குஷனாகி தஞ்சம். அதாவது இந்த சம்சாரத்திலே நெஞ்சோட மட்டும்தான் பேசிட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பராங்குஷ நாயகியை புகட்டு போந்தோம், ஐயோ அவளை விட்டுட்டு போயிட்டோமே என்னும் அனுதாபத்தோட ஓரிடத்திலே விழுந்து கிடந்தது, எங்கேயாவது ஒரு இடத்துல அது அப்படியே சோர்ந்து போய் எடுக்கு என்று கேட்க பெற்றாலும் ஆமீரே. அப்படி கேட்டா கூட எனக்கு திருப்தியா இருக்கும். இந்த நெஞ்சு என்னை விட்டு போனது,
அது ஏதோ ரொம்ப கஷ்டத்தோட சோர்ந்து போய் இருக்கிறது என்று சொன்னால் சந்தோஷமா இருக்கும், எனக்கு கொஞ்சமா திருப்தி இருக்கும். அப்படி இல்லாமல் நான் நினைத்தபடி இன்றளவும் சஞ்சரியான் என்றது, நான் எப்படியெல்லாம் அந்த எம்பெருமானோட சஞ்சரிக்க வேணும் என்று நினைத்தேனோ அதே போல இந்த நெஞ்சு இப்போ அங்கே இருந்து கொண்டு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே சுற்றி சுற்றி வருகிறது என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். 46வது பாசுரம். மடநெஞ்சம் என்றும் தமதென்றும் ஓர் கருமங்கருதி விடநெஞ்சை உற்றார் விடவோ அமையும், அப்பொன் பெயரோன் தடநெஞ்சங்கீண்ட பிரானார் தமதடி கீழ் விட போய் திடநெஞ்சமாய் எம்மை நீத்தின்றுதாரும் திரிகின்றதே என்று இந்த பாசுரம். மேலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் இதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். நாளைக்கு வழக்கம் போல 4 மணிக்கே வச்சுக்கணும். நாளைக்கு 4 மணிக்கு தான். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தென்றோள் மணிவண்ணாவும் சேவடி செவிதிருக்கா படியோமோடும் நோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு வடிவாய் நிலமார்களில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.